முன்னொரு தேசத்தில் கருப்பையா, தங்கவேலு என 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். கருப்பையா எப்பொழுதும் நல்ல கருத்துக்களை கூற, தங்கவேலு அதை செவி கொடுத்து கேட்டு தன்னை திருத்திக் கொள்வார். அன்றொரு நாள் நல்லதொரு கோடை வேளையில் தங்கவேலு தன் தோட்டத்து மாங்கனிகளை வேடிக்கை பார்க்கையில் அவருக்கு நல் சிந்தனை ஒன்று உதித்தது. தங்கவேலு அச்சிந்தனையை தன் நண்பர் கருப்பையாவிடம் கூற, கருப்பையாவும் அவ்வாறே செய்வாய் தங்கவேலு என தங்கவேலுவை ஊக்கப்படுத்தினார். மறுதினமே தங்கவேலு தன் தோட்டத்து மாங்கனிகள் அனைத்தையும் சேகரித்து தன் கிராமத்து சந்தையில் விற்கத் தொடங்கினார். அவ்வாறிருக்க கருப்பையாவும் தன் நண்பர் தங்கவேலு தோட்டத்தின் மாம்பழம் ஒன்றை சுவைத்து பார்த்து, அடடே தங்கவேலு, உன் தோட்டத்து மாங்கனியை போல் சுவை மிகுந்த மாங்கனியை நான் இதுவரை சுவைத்ததே இல்லை என பாராட்டினார். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. ஒரு பொழுது கருப்பையா தன் நண்பர் தங்கவேலுவின் முகம் வாடி இருப்பதை கண்டார். அப்பொழுது அருகில் சென்று விவரம் கேட்கையில் தங்கவேலுவின் தொழில் சரிவர நடக்கவில்லை என அறிந்தார் கருப்பையா. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என சிந்தித்தவாறு வீடு திரும்பிய கருப்பையா மறுதினம் முதல் அருகில் இருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து தங்கவேலுவின் தொழில் செய்யும் முறையை கவனிக்க தொடங்கினார். அவ்வாறு அமர்ந்திருக்கையில் தங்கவேலு தன் வாடிக்கையாளர்களிடம் இன்முகம் காட்டி இனிய சொல் கூறுவதற்கு பதிலாக கடும் சொற்களை கையாள்வதை உடனே கவனித்தார் கருப்பையா. இதனை தங்கவேலுவிற்கு உணர்த்த வேண்டும் என்று தீர்மானித்த கருப்பையா சிறிது நாழிகை கழித்து தங்கவேலுவிடம் சென்று, தங்கவேலு, எனக்கு 9 மா காய்களை கொடுப்பாயாக என்றார். தங்கவேலுவோ குழப்பத்துடன், நன்கு கனிந்து நாவிற்கு சுவையூட்டக்கூடிய மாங்கனிகள் இவ்வளவு இருக்க நீர் ஏன் மா காய்களை பெற விரும்புகிறாய் கருப்பையா என வினவினார். அதற்கு கருப்பையா, தங்கவேலு, நீ முன்னிருந்தே உன் வாடிக்கையாளர்களுக்கு கனிக்கு பதிலாக காயையே கொடுத்து வந்துள்ளாய், இதை நீ அறிய மாட்டாயா என்றார். இதனை கேட்ட தங்கவேலு அதிர்ச்சியுடன் என்ன என வினவினார். அப்பொழுது கருப்பையா, ஆம் தங்கவேலு, கடுமையான சொல் எப்பொழுதும் காய் போன்றது, இனிமையான சொல் சுவை மிகுந்த கனியை போன்றது. நீர் உன் வாடிக்கையாளர்களுக்கு உன் தோட்டத்து மாங்கனியை கொடுத்தாலும் உன் கடுமையான சொற்கள் அவர்களுக்கு கடுங்காயாகவே தோன்றியிருக்கும். அதனாலேயே அவர்கள் தங்கள் வருகையை குறைத்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறு கருப்பையா கூறியதும் தங்கவேலு சற்றே சிந்தித்தார். நீ உன் உரையாடும் தன்மையை மாற்றி இனிய சொற்களுக்கு பழகுவாயானால் உனது வணிகம் செழிப்பதை காண்பாய் என்று கருப்பையா தங்கவேலுவுக்கு உணர்த்தினார். கருப்பையாவின் கருத்தை உணர்ந்த தங்கவேலு தன் கடுஞ்சொற்களை திருத்தி இனிய மொழியினை கையாண்டார். அன்று முதல் தங்கவேலுவின் வணிகமும் செழித்தது. தங்கவேலுவின் இனிய சொற்களால் மக்களின் உள்ளமும் குளிர்ந்தது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று.